ஹலோ கைஸ், வெல்கம் டு இஸ்கிட் யூடியூப் சேனல். எனக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட தேர்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோட் திரைப்படத்தோட தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கு, இதை பற்றின டாக்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான ஒரு படைப்பாக வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வல் பிளாக்லாம் தெரிக்குமா, நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தளபதி விஜய் அவரை வந்து பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கான்செப்ட்டில் இந்த படம் இருக்க போகுதுன்றது இந்த சந்தேகம் இல்லை. டிஏஜி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஒரு சத்தம் வருதா, அதே மாதிரி நீங்கள் தேட்டரில் வந்து விசில் சத்தம் பறக்க வந்து தெரிப்பீங்க. அந்த டிஏஜிங் எங்களுக்குலாம் நீங்கள் பார்க்கும்போது பறக்க தெரிக்கிற மாதிரியான ஒரு எங்களுக்குள்ள ஒரு கான்செப்டை தான் நம்ம வெங்கட் பிரபு வந்து செதுக்கியிருக்காரு. நீங்கள் நினைக்கிறீங்க வந்து இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படின்னா வந்து லியோ படத்துக்கு இருந்த ஐப்போட இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லியோ படத்துக்கு ஐப் எதனால் இருந்துச்சுன்னா எல்சியூ நம்ம லோகேஷ் கண்டர் டேரக்டர் இதெல்லாம் இருந்தனால அந்த படத்துக்கு ஐப் இருந்துச்சு. இப்போ வெங்கட் பிரபு டேரக்ட் பண்ணுறதுனால வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் வந்து எப்படி இருக்க போகுதுன்ற டவுட்டில் நம்ம பாதி பேர் இருக்கோம். எப்படி இருக்கே எப்படி நம்மள என் கேரக்டரில் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. டபுள் ஆக்ஷன் 3 கேரக்டர் வேறு வருதுன்றாங்க, 3 விஜய் வேறு சொல்கிறாங்க. எப்படி நம்ம வெங்கட் பிரபு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாரு. அவர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் படம் வந்து ஒரு ஆக்டர் வச்சு எடுத்திருக்காரு. ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம அஜித் குமார் சார் வந்து நெகட்டிவ் ஷேடில் கட்டினதாக இருக்கட்டும், மங்காத்தாவில் வந்து நம்ம எஸ்டிஆர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேறு லெவலில் ஒரு கான்செப்டில் கட்டினதாக இருக்கட்டும். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணியிருக்காரு. இப்போ இதுலேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் திரைப்படமாக தான் நம்ம தளபதி சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து எப்படி இருக்க போகுதுன்ற பதட்டம் வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது சந்தேகம் இல்லை. வெங்கட் பிரபு எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அந்த சந்தேகமே வேணாம். ஏன் அப்படின்னா அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் ஆன்சர் வந்து செப்டம்பர் படம் ரிலீஸ் அப்போது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் பதில் வந்து அந்த செப்டம்பரில் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா வந்து படத்தை செதுக்கியிருக்காப்புல அந்த டிஏஜிங் லுக் எல்லாமே வந்து தரமாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. அந்த டிஏஜிங் லுக் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அது ரொம்ப பண்ண மனக்கிடலாக இருக்கணும் இல்லையா. தளபதியோட எங் லுக்கு நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லன்ற பாருங்க, சாரி, அந்த கிளிப்ஸ் வீடியோ தளபதி பர்த்டே ரிலீஸ் ஆச்சு, அதே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அந்த லுக் வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னும் சரி பண்ணி இன்னும் பெட்டராக இருக்கும். ஓவர் லுக் வந்து சூப்பராக, அவுட் லுக் வந்து சூப்பராக கொண்டு வரணும்ல. ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் முடிஞ்சிச்சு. மற்றபடி ஷூட்டிங் எல்லாமே பேட்ச் ஒர்க் எல்லாமே பறக்காவாக முடிஞ்சிச்சுங்க. இன்னும் 35 நாள் இருக்குது. விசில் பறக்க நம்ம கொண்டாட போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசில் பறக்க நம்ம கோட் திரைப்படத்தை கொண்டாட போகிறோம். தளபதி அவரோட கடைசிக்கு முன்னாடி திரைப்படம் மாதிரி பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த திரைப்படம் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நம்ம தளபதியை பார்க்க போகிறோன்றது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வருஷத்தில் வந்து இன்னும் டே 1 கலெக்ஷனாக இருக்கட்டும், நம்பர் 1 கலெக்ஷன், ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் எந்த படம் இருந்தாலுமே நம்ம கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதான் நம்பர் 1 போகுது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 100% தளபதி அவரோட கோட் திரைப்படம் தான் டாப்பில் போக போகுதுன்றதுல நோ டவுட். ஓகே கைஸ், இப்போ வந்து தளபதி நடிப்பில் வெளிவர போகிற கோட் திரைப்படத்தோட தேர்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற கேள்விக்கான பதில் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்குது. எப்போ அப்படின்னா விசில் பறக்க தேர்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 3 தரமான ஒரு டேட்டு. ஆடிப்பெருக்கு வேறு லெவலில் கொண்டாட்டம். அதுவும் நம்ம தளபதி அவரோட தேர்ட் சிங்கிள் கேட்டுட்டு ஒரு மாசான ஒரு பாட்டல் கேட்டுட்டு நம்ம வேறு லெவல் கொண்டாட போகிறோம். இந்த தேர்ட் சிங்கிள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம அனிருத் அவரோட வாய்ஸில் வரப்போகுதுங்க. அனிருத் அவரோட வாய்ஸில் சுத்தியாசன் அவங்களோட ஃபீமேல் வாய்ஸில் வந்து இந்த திரைப்படத்தோட பாட்டு இருக்க போகுது. தேர்ட் சிங்கிள் அனிருத்தோட மேல் வாய்ஸில், ஃபீமேல் வாய்ஸ் வந்து நம்ம சுத்தியாசன் வாய்ஸில் இருக்க போகுது. அப்புறம் வந்து இந்த பாடல் எழுதியிருக்கிறது வந்து விவேக் அவர் தான் எழுதியிருக்காரு. விவேக் அவரோட ரிலீக்ஸ் வந்து நம்ம சொல்லவா வேணும். விவேக் அவர் ரிலீக்ஸ்னால ஒரு தரமான ஒரு வேறு கிளாஸில் இருக்கும். அவர் ரிலீக்ஸ் வந்து இது வரைக்கும் எல்லா பாடல்களுமே தரமாக எழுதியிருக்காரு. இதுலேயும் அதே மாதிரி குத்து சாங் மாதிரி ஒரு தரமான ஒரு சாங் தான் எழுதியிருக்காப்புல. இந்த சாங் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யங் தளபதிக்கு வந்து இந்த சாங் வந்து ஆப்டாக சூட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. யங் தளபதி அவரோட ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு சாங் தான் இந்த தேர்ட் சிங்கிள் வந்து ஆகஸ்ட் 3 ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னா சாயந்தரம் 6:30 இல்லை 6 மணிக்கு வந்து ஈவினிங் 6 இல்லை 6:30 PM வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது சந்தேகமில்லை. இந்த பாடல் வந்து அனிருத்தோட வாய்ஸில், சுத்தியாசனோட ஃபீமேல் வாய்ஸில் வந்து வரப்போகுது. 2 வாய்ஸுமே வந்து மெல்ட்டிங்கான ஒரு வாய்ஸ் தான். 2 வாய்ஸ் ஒரு மிராக்கலான ஒரு வாய்ஸில் மிக்சிங்கில் கேட்க போகிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் சிங்கிள் கேட்டீங்க, செகண்ட் சிங்கிள் கேட்டீங்க. அது 2 சிங்கிளையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் தேர்ட் சிங்கிள் இருக்க போகுது. தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கேன்ற நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது சந்தேகம் இல்லை. ஏன்னா தேர்ட் சிங்கிள் வந்து அந்தளவுக்கு பட்டை கலப்புற மாதிரி வந்திருக்காமா. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்ட் சிங்கிள் எந்த மாதிரி வந்திருக்கு வரப்போகுதுன்றதை பற்றிலாம். உண்மையான பட்டை கலப்புற மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி அவுட் சைட் சோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்சைட் சோர்ஸுமே கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. இப்போது தேர்ட் சிங்கிள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு நாளில் வந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும். தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டையை கலப்பும் அந்த பாடலை கேட்டு ரிப்பீட் மோடில் கேட்குற மாதிரி தான் அந்த பாடல் இருக்குன்ற மாதிரி ஒரு சைட் சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் பொறுத்தவரை நம்ம வந்து பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம சேனலே நான் சொல்கிறேன்.
நம்ம அந்த தேர்ட் சிங்கிள் எப்படி வந்திருக்குன்றத பற்றி நான் ஒரு ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த நியூஸை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 3 தளபதி விஜய் அவரோட கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி ஏன் நினைக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கான் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு DSK Tech YouTube சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.